இப்படியாக இயேசுவினுடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்ததற்கு அப்புறம் நம்ம சத்தியத்தை அறிவு, அதாவது நமக்கு பாவம் இருக்கிறது, அதை கழுவி ஆயிற்று. மீண்டும் நாம் பாவம் செய்தோமேயானால் நியாய தீர்ப்பிலே நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவோம். பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியாது. இப்போ இப்படிப்பட்ட அறிவை நாம் அடைந்த பின்பு மீண்டும் நம்மளுடைய சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு, வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுவான். பிசாசானவன் வந்துட்டு ஒரு நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன்கிட்ட அவனோட சேனைகளில் இருந்துட்டு ஒரு ஆள் விலகி போகுது அப்படின்னா அவன் அந்த சேனையே வந்துட்டு நமக்கு எதிராக வந்துட்டு மறுபடியும் நம்மளை பாவத்தை விளை வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரிக்கு செய்யணுமோ அதெல்லாம் பிசாசானவன் செய்வான். ஹல்லேலூயா. இப்போ இந்த அறிவை அடைந்த பின்பு மீண்டும் நாம் பாவத்தில் விழுந்தால் வசனம் வாசிக்கிறோம், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும். மீண்டும் நாம் பாவம் செய்தால் அதற்கு மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் மன்னிக்க தான் செய்கிறாரு. ஆனால் மறுபடியும் நம்ம பாவத்தில் விழுந்து கொண்டு இருந்தோமேயானால் நியாய தீர்ப்பிலே நாம் தப்பித்து கொள்ள முடியாது. விரோதிகளை பட்சிக்கிற அந்த கோபாக்கினை வரும் பொழுது நாமளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோமேயானால் நாமளும் ஆண்டவராலே தண்டிக்கப்பட்டு நியாய தீர்ப்பிலே கைவிடப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது.